நல்லது நினைத்தால் நல்லது நடக்க நம்ம சென்னிமலை முருகன் கண்டிப்பா எல்லோருக்கும் நல்லாசி தருவான் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது, ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போலாங்களா? 5/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 23 புதன்கிழமைங்க. சூரிய உதயம் இன்னைக்கு காலையில 6:38க்குங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நைட்டு 12:50 வரைக்கும் அஸ்வினி, அதுக்கப்புறம் பரணியா கன்வெர்ட் ஆகிக்குது. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4:15 வரைக்கும் சப்தமி திதிங்க, அதுக்கப்புறம் அஷ்டமி நாளுங்க. சூளத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில 11:30 டு 12 மணிங்க, மாலையில 4:30 டு 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 1:30 இருந்து 2:30 வரைக்கும், மாலையில 6:30 இருந்து 7:30 மணி வரைக்கும். ராகு காலம் இன்னைக்கு மதியானம் 12 டு 1:30ங்க. யமகண்டம் காலையில 7:30க்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடியுதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் 10:30 இருந்து 12 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சந்திராஷ்டிரம் யாருக்குன்னா ஹஸ்த நட்சத்திரத்துக்கு. அதே சமயத்துல கன்னி ராசி, துலாம் ராசிக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டிரம். ஹோரை நேரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திரஹோரை மிட் நைட் 12 டு 1ங்க, காலையில 7 டு 8, மதியானம் 2 டு 3, இரவு 9 டு 10ங்க. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 5 டு 6ங்க, மதியானம் 12 டு 1, இரவு 7 டு 8ங்க. புதன்ஹோரையை பொறுத்த வரைக்கும் காலையில 6 டு 7ங்க, மதியானம் 1 டு 2, மறுபடியும் இரவு 8 டு 9ங்க. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் மிட் நைட் 2 டு 3ங்க, காலையில 9 டு 10ங்க, மாலையில 4 டு 5ங்க, இரவு 11 டு 12ங்க. இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேசத்துல சந்திரன், ரிஷபத்துல குருவும் மாந்தியும் இருக்காங்க, மிதுனத்துல செவ்வாய் வக்ர ஸ்டேட்ல இருக்கார், கன்னியில கேது, மகரத்துல சூரியனும் புதனும், கும்பத்துல சனி, மீனத்துல ராகு சுக்கிரன் இருக்காங்க. இதுதான் இன்றைய 5/1/2025 தை 23ஆம் தேதி பொதுவான கோச்சார அமைப்பு. இதை வச்சு இன்னைக்கு ராசி பலன் கணிக்கலாங்களா? மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நேர்மறை ஆற்றல் நிறைந்த எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கு. இருந்தாலும் ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு தொழில் பண்றீங்க, வியாபாரம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதிக கவனமா இருக்கும். சந்திரபலன் உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது இன்னைக்கு. அதனால கவலைகள் பெருசா ஓரளவுக்கு பெரிய லெவலில் பாதிக்காது. இருந்தாலும் கூட நீங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் ரொம்ப கவனமா இல்லைன்னா அந்த தொழிலும் வியாபாரமும் பண வரவை கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு பவர் கொஞ்சம் இன்னைக்கு தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன். அதே போல புதிய யோசனைகள் யாராவது சொல்றாங்க, அது சம்மந்தம் இருக்குதோ இல்லையோ, அவங்க வந்து ஒரு புதிய யோசனை சொன்னா திறந்த மனதுடன் சொல்லுவாங்க, ஓப்பன் மைண்ட். அந்த ஓப்பன் மைண்டோட நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அவன் என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறது அப்படின்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. யார் எந்த யோசனையை சொன்னாலும் அந்த யோசனையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ இல்லையோ, அதை அப்படியே சாமின்னு கேட்டுக்கிட்டாவே அது ஒரு பெரிய ஒரு வழியை உங்களுக்கு கொடுக்கும். அதனால திறந்த மனதுடன் பல பேர் சொல்லக்கூடிய யோசனையை உள்வாங்கி அதை ஆராய்ஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க இல்லையா, அப்புறம் முடிவு பண்ணிக்கணும். ஸோ மற்றவங்க சொல்ற பேச்சை, சொல்றக்கூடிய செயலை நீங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி பழகிட்டீங்கன்னா இந்த நாள் சந்திர பலத்துடன் டபுள் ஸ்ட்ராங்காவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. அதே போல நீங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயம், ஒரு தொழில ஒரு புதிய யுக்தி யாராவது சொன்னா கூட அதுல இருந்து புதுசா கத்துக்குவீங்க. ஒருத்தர் ஐடியா கொடுத்தா அந்த ஐடியா புது ஐடியாவா இருக்கும். ஸோ எதுவுமே இன்னைக்கு ஒரு புதிய நாளாக, புதிய சிந்தனையாக, புதிய யுக்தியாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பல பேர் ஐடியா சொன்னா, பல பேர் சொல்ற கருத்துக்களை நீங்க மனசுக்குள்ள உள்வாங்கிட்டா இந்த நாள் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷனோட அட்டகாசமான தனவரவு இருக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்குதுங்க மேசராசி நேர்களே. அதே போல திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கொலப்பட வேண்டாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க பிள்ளை குட்டி, அப்பா அம்மா எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க. மாமனார் வகையில் இருந்தக்கூடிய ஒரு சுப செய்தி உங்களுக்கு வரும். அதாவது மனைவி வீட்டு சொந்தக்கார சைட்ல இருந்து ஒரு சுப செய்தி உங்களுக்கு வீட்டுக்கோ உங்களுக்கோ வந்து சேரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாளா மேசராசி நேர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய கர்மா, நீங்க செஞ்ச செயலுக்கு பாவ புண்ணியம்லாம் உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஆனா அந்த பாவ புண்ணியத்திலையும் உங்களுக்கும் அதனால பாதிப்பு மற்றவங்களுக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்க உங்க மனசை நீங்க உண்மையா நம்புங்க. இன்னைக்கு நம்ம நன்மை செஞ்சா அந்த நன்மை வந்து நமக்கும் நம்ம சந்ததிக்கும் வருங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க. ஏன்னா நீங்க வந்து நான் உண்டு, என் வேலை உண்டு, மற்றபடி ஏன் தானம் தரும் போனோம்னா எதுக்கு அவனுக்குலாம் பிச்சை ஓடணும்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கிற மைண்ட் செட்டை வளர்த்துக்குங்க. இல்லாத ஏழை மக்களுக்கு, இல்லாத படிப்பு செலவுக்கு இல்லையா, ஒரு 50-100 என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு வாங்க. உங்க கர்மா மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான ஆன்மீக வழிகாட்டி நாளாக கூட செயல்படக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளா, சந்திரபலத்துடன் கூடிய நாளா இருக்குதுங்க மேசராசி நேர்களே. இன்னைக்கு உங்களுக்கு வேற எந்த தப்பும் வராது. உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும். தொழில் வியாபாரம் வேலையில எல்லாம் எந்த சுணக்கமும் கிடையாது. ஆனா
கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தானம் தர்மம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரும். சரிங்கிற மேசராசிரியர்களே, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. போயிட்டு வரட்டுங்களா? ரிஷபராசி நேயர்களே, காலையில் எழுந்திரிச்சோடனே செலவு அம்மனி பணம் கேட்கு, செலவு கூட்டு செலவு பணம் கொடுங்க, பர்சனல் செலவு இருக்குதுங்க, ஆஸ்பத்திரி செலவு இருக்குதுங்க, எங்கள் சொந்தக்காரங்க ஸ்வீட் வாங்கிட்டு போகணும் செலவு. அப்பா அம்மா அப்பா கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போப்பா, கொஞ்சம் செலவு இருக்குது அப்படிம்பா. பசங்க இல்லையா, ஏப்பா அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடணும் கொஞ்சம் பணம் கொடு. எங்க போனாலும் காலையில் நினைச்சா தொழில் வியாபாரத்துல பணம் பணம் பணம், செலவு செலவு செலவு. வரவு கம்மியா இருந்தாலும் செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா ரிஷபராசினர்களுக்கு இருக்குதுங்க. இப்படி செலவுகள் வந்துட்டே இருக்குது, கவலைப்படாதீங்க. சந்திரபலன் டவுனா இருந்தாலும் உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவை கொடுத்து ஒரு சோதனையான காலகட்டத்துல இறைவன் உங்களை வச்சிருக்காருன்னு உங்க மனசு திடப்படுத்திக்கங்க. அப்படி கடுமையான செலவுகள் அதிகரிச்சா கூட உங்க உடல்நிலை மனநிலையில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா நீங்க தான் ஆல்வேஸ் பாசிட்டிவ் பர்சன் ஆச்சு, எந்த தப்பும் வராதுங்க. அதே போல சொத்து விஷயங்கள், பழைய இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தா ரொம்ப கவனமா இருக்கும். பழமையான சொத்துக்களை விற்பதிலும் அதை பழமையான சொத்துக்களை வாங்குறீங்க அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க அதை ரொம்ப படிச்சு பார்த்து அந்த பத்திரத்துல தப்பு வராமல் இருந்தா மட்டும் அந்த சொத்துக்கு நீங்க ஒரு அட்வான்ஸ் போடுங்க. பழைய சொத்து விற்கணுமா, ரொம்ப கவனமா ஒருத்தர்கிட்ட பணம் கைக்கு வருமானு தெரிஞ்சா மட்டும் வித்துருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணுங்க. பேராசை கொஞ்சம் அதிகமாக டக்குன்னு வரும் உங்களுக்கு. சீப்பா கிடைக்குதுப்பா அப்படின்னு பல பேர் சொல்லுவான். சீப்பா கிடைக்குன்னு சொல்லி போட்டு நம்ம சீப்பா மாட்டிக்கூடாது. அதனால ரொம்ப கவனமா பேராசையை குறைச்சிக்கணும். ஆசைப்படுங்க ரிஷபராசினர்களே, பேராசையை குறைச்சிக்கணும். குறைச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பணம் இருக்கிறபடி இருக்குன்னு வச்சுங்களேன், வேற ஒன்றும் இல்லைங்க. இல்லைன்னா கொஞ்சம் நஷ்டம் வந்துடும், உங்களை ஏமாத்திடுவாங்க. நீங்க வெகுளி யதார்த்தவாதி அப்படின்னு மற்றவங்களால சொல்ல முடியாட்டி கூட மற்றவங்க சொன்னா கொஞ்சம் நம்பிடுவீங்க. சீப் ரேட்ல கிடைக்குதுமாப்ல, எப்படி இருந்தாலும் 10 லட்ச ரூபாய்க்கு போகுது, ஆனா உனக்கு 5 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு பல பேர் சொல்லதை நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பணம் போயிடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பணத்தை ஒரு பல பேர் கறந்துருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரொம்ப டீல் பண்ணுங்க நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. தொழில போனீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. வியாபாரத்துல அதுவும் போட்டி நிறைஞ்ச வியாபாரமா இருக்கும். இப்படி எங்க போனாலும் போட்டி, பொறாமை, உங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாம தன்மை எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தாண்டி தடைகள் இருக்குல்ல, ஏதாவது தடைகள் தானே, அந்த தடைகளை தாண்டி ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் ரிஷபராசி வீரர்கள் இன்னைக்கு இருக்கணுங்க. அதே போல தேவையற்ற விஷயங்கள், சம்மந்தமே இல்லாத விஷயங்கள், எவனோ எங்கேயோ பேசிட்டு போற விஷயத்த காதுல போட்டு நீங்க பதில் சொல்லி தேவையில்லாம மாட்ட வேண்டாம். நம்ம வேலையே நமக்கு பல பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிறப்போ அடுத்தவங்க வேலை எப்படி போனா என்ன அப்படின்னு நாளை கடந்து போறதுக்குண்டான வழியை பண்ணுங்க. ஸோ எந்த வீண் விவாதங்கள், வெட்டி பேச்சுக்கள், வெட்டி அரட்டைகள் எதுலையுமே கவனத்தை செலுத்தாதீங்க. ஒரு வேலை நீங்க அதை செலுத்தணும், அவங்க சொல்ற கருத்தை கேட்டுக்கணும்னா மத்தியானத்துக்கு மேல அந்த கருத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் டைம் சரியில்லை, சந்திரபலன் ஸ்ட்ராங்கா இல்லாதங்காட்டி எந்த பேச்சையும் கன்சிடர் பண்ணாதீங்க. கன்சிடர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மத்தியானத்துக்கு மேல கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க. அந்த கன்சிடரேஷன்ல ஓரளவுக்கு திருப்தி அடையக்கூடிய காலகட்டம் மத்தியானம், அதுவும் குறிப்பிட்ட டைம் சொல்ல போனா 3 மணிக்கு மேல கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க. அதனால உங்களுடைய வேலை, வியாபாரம், தொழில ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு அடியும் பார்த்து பத்திரமா எடுத்து வைங்க ரிஷபராசி நேயர்களே. அப்பதான் பணம் உங்க கையில தங்கும். இல்லைன்னா நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ரிஷபராசி நேயர்களே. மிதுன ராசி நேயர்களே, சந்திரபலன் உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. தொழில, வியாபாரத்துல இல்ல போற வேலையில உங்களுக்கு ஒரு புதுமையான என்ன சொல்றது, வித்தியாசமான டெக்னிக்கை இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கிரகிச்சு யூகிச்சு பல பேர் சொல்ற ஐடியாவை கேட்டு அந்த தொழில், வேலை, வியாபாரத்துல புதுமையான மாற்றங்களை செய்வதற்கு இது ஒரு அருமையான சப்போர்ட்டான மங்களகரமான நாளா உங்களுக்கு இருக்குதுங்க. மிதுனராசி நேயர்களே, திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறீங்க, ஒரு பொண்ணை இப்படி பண்றீங்க, விரும்புறீங்க, ஆணை ஒரு விரும்புறீங்க அப்படிங்கிறது தான் அப்படி ஒரு நல்ல செய்தி. உங்களுக்கு வீட்டில் சப்போர்ட், உங்க சொந்தக்காரங்களுடைய சப்போர்ட், ஏப்பா அந்த பொண்ணு நல்ல பிள்ளையப்பா, இந்த பையன் நல்ல பையனப்பா அப்படின்னு உங்களுக்கு இனிமையான மகிழ்ச்சிகரமான செய்தி வரப்போகுதுங்க. சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க மிதுனராசி நேயர்களே. நல்ல புது யுக்திகள், திட்டங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கக்கூடிய காலகட்டம். முதல் சொன்ன மாதிரி அமோகமா இருக்குது, தைரியமா இருக்கலாம், மனசுக்குள்ள தைரியம் இருக்கு, உற்சாகம் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமா இருக்குதுங்க மிதுன ராசினியர்களே. பரஸ்பர சம்மதம் சொல்லுவாங்களே, அதாவது உங்க வீட்லயும் சரி அவங்க வீட்டு சைடு 2 பேருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து உங்க அன்பு வயப்பட்ட அந்த திருமண நிகழ்வு, அன்பு வயப்பட்ட வேற ஏதாவது நல்ல சுப நிகழ்ச்சிக்கு உண்டான அஸ்திவாரம் இன்னைக்கு பலமா ஸ்ட்ராங்கா போட்டா அருமையா எனக்கு இருக்குங்க, பிரச்சனையே இருக்காது. அந்த அளவுக்கு மனம் மகிழ்ச்சியா, உங்களுக்கு நாள் உற்சாகமா எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்காட்டி காரிய அனுகூலமான நாள். மனசுல இருந்தா ஓப்பனா உங்க பெற்றோர்கிட்ட பேசு. அதே போல திருமணம் ஆயிருந்தா ஒரு பரஸ்பர அன்பு, பரஸ்பர ஒரு என்ன சொல்ல, ஒரு
பாசம், நேசம், ஒரு காதல் இப்படி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் பிள்ளை குட்டி கிட்ட அதிகமாகும். குடும்பத்துடன் இணக்கமாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி இரட்டிப்பாகுன்னு வச்சுக்கலாம். அப்போ இவற்றில் நல்ல நாளாக இருக்குதுங்க. வீட்டில் ரொம்ப ரொம்ப இனிமையான சூழ்நிலை தான், கவலைப்பட வேண்டியதில்லை. ரைட்டுங்களா? அதே போல் ரொம்ப உற்சாகம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆல் டே இஸ் ஹாப்பியஸ்ட் டே ஃபார் மிதுனம். ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். உடல்நிலை ஹாப்பியாக தான் இருக்குது, தப்பு கிடையாது. வியாபாரம், தொழில், பண வரவு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் சந்தோஷமாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம் மிதுன ராசினால. ஹாப்பி. வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கடன் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு அக்ரிமெண்ட் போடுறது, இது மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படும். சம்மந்தமில்லாத ஆளுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நீ கொடுக்க வேண்டாம். இந்த மட்டும் உஷாராக இருந்துட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அட்டகாசம், இனிமை, சந்தோஷம். ஹாப்பியாக ஹாப்பி. கடகராசி நேயர்களே, நண்பர்களே, சந்திரபலன் இன்னைக்கு ஸ்ட்ராங்குங்க, கவலையே இல்லைங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எடுத்து முதல் பார்த்தா உங்கள் கூட இருக்காங்களா ஊழியர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த பார்ட்னர்ஸ், ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள ஒருதலை பட்சமாக நம்பிடுவீங்க. யதார்த்தவாதிங்க நீங்கள். அப்படி நம்பாமல் இருந்தால் தான் ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக, பொறுமையாக, கொஞ்சம் சூப்பராக ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. நிதானம் இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனலாக ஒரு காரியத்தை, வியாபாரத்தை, தொழிலில், வேலையில் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு ரொம்ப பாதகமாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஒருதலை பட்சமாக யாரையும் நம்பாமல் நிதானமாக முடிவு எடுத்தீங்கன்னா அந்த செயல்பாடு, அந்த காரிய அனுகூலம், அந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. கடகராசி நேயர்களே, அமோகமாக இருக்குதுங்க. நிச்சயம், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம், பொறுமையாக இருந்தால் நடக்கக்கூடிய காலகட்டம் அட்டகாசமாக தெரியுதுங்க. உங்கள் டேலண்ட்னு சொல்லுவோம், ஆளுமை திறன், அது வேலையாக இருக்கட்டும், வியாபாரம், தொழில் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் ஹெட்டு. அந்த ஹெட்டாக இருந்து உங்கள் ஆளுமை திறனை அதிகரிக்கக்கூடிய அல்லது வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்குவீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி, நம்ம தலைமையில் இந்த காரியம் நடக்குதுங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம், அது இறைவன் கொடுத்த வழி அப்படின்னு மனசு உங்களுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நீங்கள் ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தால் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒரு ஹெட் ஆஃப் த இதில் இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், தொழிலில் இருந்தால் ஒரு முதலாளி, அப்படி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஹெட் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்வை அது உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம். உற்சாகமாக இருக்க போது கவலையப்பட வேண்டியது இல்லைங்க. அதே போல் அவசரம் மற்றும் எதிர்கால திட்டமெல்லாம் இருக்குல்ல, அதில் அவசரப்படக்கூடாது. இப்போ அவசரப்படுறீங்க இல்லை கவனக்குறைவாக ஒரு செயல்பட்டீங்கன்னா அது கொஞ்சம் இழப்பு, கொஞ்சம் மன கஷ்டத்தை சாயந்தரத்துக்கு மேலே சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு லேசாக தெரியுதுங்க. அதனால முதலே சொன்னேன், நிதானம் தவறாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் இன்னைக்கு இனிமையான நாளுங்க கடகராசி நேயர்களே. அதே போல் உங்கள் சப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் எதிரிகள் இருப்பாங்களா, பகைவர்கள், அவங்களெல்லாம் பெருசாக அழட்டிக்க வேண்டியதில்லை, கிட்டே வரமாட்டாங்க. சந்திரபலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி நீங்கள் சொன்னதெல்லாம் தொட்ட காரியங்களும் ஜெயிக்கும். நிதானம், பொறுமையாக இருந்தால் இந்த கடகராசி அமோகமான நாள் தானுங்க இன்னைக்கு. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தவங்க தான் செய்யக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வேலை, வியாபாரம், தொழில் எதாக இருந்தாலும் பல பேர்கிட்ட ஆலோசனை வாங்குங்க. அப்படி ஆலோசனை வாங்கிட்டு அந்த ஆலோசனை மூலிமா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறாப்புல இருந்தால் உங்கள் ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஐடியா, டெக்னிக்ஸ் எல்லாரும் பாராட்டுவாங்க. பரவாயில்ல, நம்ம சொன்ன ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் சிந்திச்சு நீங்கள் ஒரு முடிவெடுத்து அந்த காரியத்தை பண்ணீங்கன்னா அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அடுத்தவங்க ஐடியாவை கேட்டு அந்த ஐடியாவில் ஒரு ஐடியாவை எடுத்து பண்ணீங்கன்னா மூணுமே சிறப்பாக இருக்கும். அதாவது வேலை, தொழில், வியாபாரம் எல்லாமே அமோகமாக இருக்கும். சில முக்கியமான வேலையை தொடங்கணும் அப்படின்னு காலையில் நினச்சிருப்பீங்க, வியாபாரம், தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க, தொடங்குங்க. நல்ல நாளாக இருக்குதுங்க. சந்திரபலன் உங்களுக்கு கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் இருந்தாலும் கிரக அமைப்பு அட்டகாசமாக இருக்குதுங்க சிம்மராசி நேயர்களே. அதே போல் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு சில தடைகள், கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்காம கூட இருந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் அந்த தடைகள் நீங்கி ஒரு சக்சஸ்ஃபுல்லான டேவா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா, ஒரு எதிர்பார்த்த காரியம் அனுகூலம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசி நேயர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய பழைய நண்பர்கள், பழைய நண்பிகளை சந்திச்சு மனம் விட்டு பேசி உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் அன்பை, மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப அமோகமாக தெரியுதுங்க. உங்கள் ஜாப்ல போனீங்கன்னா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர், உங்கள் சபார்டினேட்ஸ், உங்கள் சீனியர்ஸ் எல்லாமே உங்கள் செயலை, உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய உணர்வுபூர்வமாக அந்த ஜாப்ல இருந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்களே, அந்த இன்வால்மெண்ட்டை பல பேர் பாராட்டுவாங்க. இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒருத்தர் உங்களை பாராட்டி உங்களை மகிழ்விக்க போறார். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்பேற்பட்ட காலகட்டம் காலையிலிருந்து மத்தியானம் 3 மணிக்குள்ள கொஞ்சம் நல்லாவே தெரியுதுங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் சுமூகமாக இருக்குது, சப்போர்ட்டாக இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாங்க. சிறு சிறு வயிற்று பிரச்சனைகள் உண்டாக காலகட்டம் இருக்குங்காட்டி வீட்டு உணவை தவிர வெளி உணவை தவிர்த்தீங்கன்னா இன்னைக்கு உடல்நிலையும் மனநிலையும்
பெரிய சப்போர்ட்டா இருந்து சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு அமோகமான நாள் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை இன்னைக்கு உருவாக்கி கொடுக்குங்க. கவலையப்படாதீங்க, தைரியமா இருங்க. கன்னிராசி நேயர்களே, காலையில் எந்திரிச்சோன்னா வேலைக்கு போறீங்க. நம்ம வேலையை தானுங்க, வேலைக்கு போறோம். அந்த வேலை இடையில தடைபடக்கூடிய சூழல் வந்துன்னு வச்சுக்கங்களேன், மனம் சுணக்கமாயிடும். அப்படி வேலை பாதியில் நின்று போச்சே, வியாபாரத்தில் ஒரு பெரிய லாபம் இல்லையே, தொழிலில் பல போட்டி இருக்குதே அப்படின்னு பல சிந்தனைகள் இருந்தாலும் அதை பற்றி மனசுக்குள்ள ஒரு அழுத்தம், ஒரு டெப்ரெஷன் மைண்டு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுக்கு சந்திரபலன் டவுன்வர்ட்ஸ் இருக்குங்காட்டி அந்த மாதிரி இணக்கமற்ற சூழ்நிலை வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுடைய குவாலிட்டி, நீங்க செஞ்சா இப்படித்தான் நேர்மறையா தான் செய்வீங்க அப்படிங்கிற அந்த குவாலிட்டி இருக்குல்ல, உங்க மனசுக்குள்ளே இருக்கும். அந்த குவாலிட்டியை நீங்க தயவு செய்து விட்டு கொடுத்துடாதீங்க. எது நடந்தாலும் சரி, இப்படித்தான் பிளான் பண்ணி நடக்கணும் அப்படின்னு அந்த குவாலிட்டியை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈவினிங்க்கு மேல அந்த குவாலிட்டியே உங்களை வெற்றி பயணத்தை நோக்கி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்குங்க. உங்கள் மனைவி இருந்தாங்க வீட்டில், அவங்க சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, மறந்துருப்பீங்க. அந்த மறதின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த மறதி கூட உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் இன்னைக்கு. ஸோ எதாவது சொன்னால் மறதி மாதிரி இருந்தால் சின்ன நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்பா அம்மா அது மருந்து மாத்திரம் வாங்கணும், பசங்க பிள்ளைங்களுக்கு நோட் புக் வாங்கணும், மனைவி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மறதியினால பல வேலைகள் வீட்டில் மட்டும் இல்லை, வெளி சூழலையும் ஒரு விஷயத்தை சொன்னால் முடிஞ்சா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ரிமைண்டர்னால அந்த காரிய தடங்கள் நீங்கி, அடாடா என்னதான் ஞாபக சக்திக்காரப்பா, காலையில் சொன்ன மத்தியானம் செய்யறதுக்கு நோட்ஸ் எடுத்து நம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக உங்களை பற்றி பல பேர் நினைப்பாங்க. இல்லைன்னா அவன் சொன்னா மறந்துடுவேன், அவன் என்ன ஆளுபோ அப்படின்னு நெகட்டிவா பல பேர் உங்களை நினைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. சந்திரபலன் டவுனா இருக்கங்காட்டி இவ்வளவு பொறுமையா கன்னிராசி நேயர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. அதே போல நீங்க ரொம்ப ரொம்ப பிஸி எதில் இருப்பீங்கன்னா, உங்க ஜாப்பை பத்தி, நியூ ஜாப் அப்ளை பண்ணுவீங்க, நியூ பிசினஸ் பத்தி ஏதாவது தேடணும் அப்படின்னு ஆல்வேஸ் நீங்க சர்ச்சிங் மைண்ட்லயே இருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் தேடல் இருந்துட்டே இருக்கு. அந்த தேடல் அதிகமா இருக்குங்காட்டி கரண்ட் பிசினஸ், கரண்ட் வேலையில அதாவது கரண்ட்ல இப்போ இருக்கிற செய்கிற ஒரு வேலையில சுணக்கம் வந்துடும், இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்க மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணா தான் நாளைக்கு சக்சஸ் ஆகுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இன்றைய நாளில் என்ன செய்யுமோ, தொழில் வியாபாரம் வேலை எதா இருந்தாலும் அதை இன்வால்மெண்டோட செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாள் கன்னிராசி நேயர்களுக்கு அமோகமா இருக்குங்க. தப்பு வராதுங்க. மற்றபடி இளைஞர் காலேஜில் படிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் பெருசா வராது. அந்த சின்ன சின்ன தடைகள் காலையிலே நீங்களா கூட ஒரு 10 மணிக்கு மேல கொஞ்சம் சுமாரான லாபம் வரக்கூடிய அந்த தொழில் அப்படியே உங்களை பிஸியா வச்சிருக்கும், நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம், தப்பு வராதுங்க. உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு வரும். அதனால உங்களுக்கு மன அழுத்தமெல்லாம் போயிடும், உங்களை பாராட்டுவாங்க. மத்தியானத்துக்கு மேல அது கொஞ்சம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இருக்கு. ஸோ இன்னைக்கு 10 மணி வரைக்கும் ஒரு நிலைமை, 10 மணிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு நிலைமை, மத்தியானத்துக்கு மேல இப்படி ஒரு நிலைமை, 3 நிலைமையை இன்னைக்கு கன்னிராசி நேயர்கள் சந்திப்பீங்க. அப்படி சந்திச்சா நீங்க எதில் பார்த்தாலும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் செலவுகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம் தெரியுது. கவனமா தேவையற்ற செலவுகளை குறைச்சு பண வரவை தக்க வச்சுக்குங்க கன்னிராசி நேயர்களே. போயிட்டு விட்டுங்களா. துலாம் ராசி என்பர்களே, சந்திரபலம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க, சூப்பரான நாளுங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. காலையில் எந்திரிச்சோன்னே மகிழ்ச்சிகரமான மங்களகரமான சுப செய்தி கேட்டால் எப்படி மனசு துள்ளி குதிக்கும். அப்பேற்பட்ட ஒரு மங்களகரமான நாளா இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பழைய நண்பர்களிடம் பழைய உறவினர்கள், விட்டு போன உறவு சொந்த பந்தங்களா இருக்காங்களா, அல்லது நண்பிகள் இருந்து ஒரு சுப செய்தி, ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. இன்னைக்கு வெளியூர் பயணம் போகணும், இல்லை வெளிநாட்டில் ஏதாவது ஒரு செய்தி வரணும், இதுவரைக்கும் தடைபட்டிருக்கும், அந்த காரியமே நடந்திருக்காது. அப்பேற்பட்ட தடைப்பட்ட காரியம் சுமூகமாக அந்த தடைகள்லாம் நீங்கி வெற்றிகரமான ஒரு சுப செய்தியா, ஒரு நல்ல செய்தியா உங்களுக்கு குடும்பத்திலேயோ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு வெளியூர் பயணம், வெளியூர் செய்தி ஒரு மன மகிழ்ச்சியை, ஒரு தனவரவை உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா சந்திரபலன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு அனுகூலமா இருக்குது. முக்கியமா ஒரு பிசினஸ்ல, ஒரு வேலையில, ஒரு தொழில ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தடுமாறிட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு அந்த முடிவுகளை தைரியமா எடுக்கலாம். அந்த முடிவுனால உங்க வாழ்க்கை, உங்க தொழில் வியாபாரம் பெருகத்தான் போகுது, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க. அவங்க குதூகலமா மகிழ்ச்சியா இருந்தாவே அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கும், மனைவி சப்போர்ட் இருக்கும், பிள்ளை குட்டி சப்போர்ட் இருக்கும். அப்படிங்கிறப்ப அருமையான ஒரு நாளா இன்னைக்கு கடந்து போறதுக்கு துலாம் ராசி நேயருக்கு ஃபுல் டே சப்போர்ட்டுங்க. அப்புறம் திருமண வாழ்க்கை, நீங்க இதை பத்தி சுப செய்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து வீட்டுல தீவிரமா அதை பத்தி சுப செய்தி வருவதற்குண்டான முயற்சியை தீவிரமா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுப செய்திக்காக உங்களுக்காக பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டம் ஒரு இனிமையான கஷ்டம், சுப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால உங்களுக்கு ஃபுல் டே குடும்பம் சப்போர்ட்டு, வெளியில் வர வேலை தொழில் எல்லாமே சப்போர்ட்டு,
நண்பர்கள் நட்புகள் எல்லாமே சப்போர்ட், கடவுள் சப்போர்ட் அப்படின்னா துலாம் ராசி சொல்லணுங்களா? என்ஜாய், போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு புதிய யோசனைகளை நீங்க சோதிப்பதற்கு ஒரு சாதகமான நாள். புதிய வேலையை தொடங்கணும்னா அதை நீங்க ட்ரை பண்ணலாம். புதிய வியாபாரத்தை தொடங்கணும்னா நீங்க அதை ட்ரை பண்ணலாம். இப்படி ட்ரை பண்ணீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சோதனைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சப்போர்ட்டான நாளா சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமோகமா இருக்குது. சிறிய காலங்கள் ஒரு தொழிலை தொடங்குறீங்க, வியாபாரத்தில் ஒரு சுணக்கங்கள் சிறிய காலம் அவகாசம் எடுத்தா கூட நீங்க தேவையான வேலைகளை இன்னைக்கு சந்தோஷமா நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இருக்குது. அந்த காரியம் வெற்றி வருங்க. நீ ஏன் அவ்வளவு சொல்றீங்க? சக்சஸ் டே 100% வெற்றி வரக்கூடிய அருமையான காலகட்டம் தெரியுதுங்க. புதுசா ஒரு இடம் வாங்கணும், ஒரு தோட்டம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு நல்ல நாளா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான நாள். அதே போல நீங்க பொதுவா ஒரு சமூகத்துல ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு வெற்றியாளனா பல பேர் பார்க்கறதுக்கு உங்க தேஜஸ் விளிரப்போகுது. உங்களை பல பேர் பாராட்ட போறாங்க. பாராட்டுக்கு நீங்க மயங்க போறதில்லை, இருந்தாலும் பல பேர் உங்க முகத்துக்கு பின்னாடியே உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய நல் செயல்கள், உங்க தான தர்மம், உங்களுடைய ஈகை கோட்பாடு இதெல்லாம் பார்த்து பல பேர் பாராட்டுவாங்க. அருமையா இருக்குது. அதுபோல மார்க்கெட்டிங்ல யாராவது இருந்தீங்கன்னா, வெளிவட்டார தொடர்புல யாராவது இருந்தீங்கன்னா, அந்த வெளிவட்டார தொடர்பு உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்க போதுங்க. நண்பர்களை, சகோதர சகோதரிகளை, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு டபுள் ஸ்ட்ராங்கான சந்திரபலன் அமோகமா இருக்குதுங்க. போல உங்க புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அந்த புத்திசாலித்தனம் இன்னைக்கு ஃபுல்லா வெளிப்பட போகுது. அதனால உங்க சுறுசுறுப்பு, உங்க உணர்வுபூர்வமான ஒரு செயல்பாடு எல்லாமே பல பேருக்கு பல விதமா உதவி செய்யங்காட்டி உங்களுக்கு அவங்களும் ஒரு சப்போர்ட்டா இருக்க போறாங்க. இன்றைய நாள் கடவுள் ஆசியோடு விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. உங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க அம்மனியே உங்களை கவனிச்சு ரைட்டா. நீங்க இட்லி சாப்பிடலாம் நினைப்பீங்க, பூரி சப்பாத்தி சுட்டு போடுவாங்க. சந்தோஷம். அப்பா அம்மா உங்களுக்கு டேய் தம்பி பணங்குது கட்டிட்டு இருந்தீங்க, பேங்களோட பணம் இருக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு பணபலத்திலையும் சப்போர்ட்டா இருப்பாங்க. வியாபாரம் அமோகமா இருக்குது. முதல்ல விருச்சிக ராசி நேயர்கள் இன்னைக்கு சூப்பரான நாளா இந்த நாளை கொண்டாட போறீங்க. போயிட்டு வரட்டுங்களா? தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு டவுனா இருந்தாலும் கோச்சார அமைப்பு பிரகாரம் இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, அடுத்தவங்களை நம்பி தொழில் பண்றவங்க, வியாபாரமே அடுத்தவங்களை நம்பி தொழில் பண்றதானே, அப்பேற்பட்ட ஒரு தேர்ட் பார்ட்டியை நம்பி ஒரு தொழில் பண்ணக்கூடிய அந்த தொடர்பான விஷயங்களை செய்யக்கூடிய அனைவருக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க கொலைப்பட்டு இருந்திருக்கலாம். அந்த பிள்ளைகளுடைய கவலைகள் நீங்கி அவங்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவங்களுடைய உற்சாக தன்மைக்கும் நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால அவங்களுடைய ஒரு பிளெஸிங், அதாவது குழந்தைங்க நம்மளை வாழ்த்துவாங்க. நம்ம அப்பா அம்மாவாட்ட உலகத்துல யாருமே கிடையாது. அவங்க உங்களை வாழ்த்துறப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி ரெட்டிப்பாகக்கூடிய காலகட்டம் அமோகமா இருக்குது. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே போல நீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு காரியம் சுணக்கங்கள் இன்னைக்கு ஒரு 2 மணிக்கு மேல அந்த காரிய பலிதம் ஏற்படுவதற்குண்டான காலகட்டம் மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் தெரியுதுங்க. எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு ஒரு கவலைகள் இருந்திருக்கலாம். அது குடும்பமா இருந்தாலும், தொழிலா, வியாபாரமா, வேலையா இருந்தாலும், என்ன பண்ணாலும் நம்ம எதிர்காலத்துல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுமா? நம்மளை நம்பி வேலையை கொடுத்துருக்காங்க, நம்மளை நம்பி நம்ம தொழில் பண்றோம், நல்லா இருக்க முடியும்னு பல கவலைகள் இருக்கும். அந்த கவலைகளுக்கெல்லாம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு அருமையான ஒரு யுக்தி, ஒரு பாதை, ஒரு நேர்வழி சிந்தனை எல்லாமே இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா உங்களுக்கு மாறப்போகுதுங்க. கொலைப்பட வேண்டாங்க. அதே போல ஒரு திருமண வாழ்வில் நீங்க இருந்தீங்கன்னா, அந்த திருமண வாழ்வில் ஒரு சுப செய்தி வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அப்பா அம்மாட்ட சில விஷயங்களை ஓப்பனா பேசுவீங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணை பார்த்துங்கப்பா, அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குதுங்கப்பா, அவங்க வீட்டுல ஓகேட்டாங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஓப்பனா பேசுவீங்க. இது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த சில விஷயங்களை நீங்க ஓப்பனா பேசுனீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்குதுங்க. அது திருமணம் நிகழ்வு மட்டும் சொல்லீங்க, வியாபாரத்திலையும் தொழிலையும் பார்ட்னர்ஸ் கிட்ட, நண்பர்கள்கிட்ட மன விட்டு பேசினா இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வாய்ப்பு மத்தியானத்துக்கு மேல ரொம்ப அருமையா தெரியுதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் இருந்து ரொம்ப ஆதரவு, கல்யாணம் இருந்த அம்மனி ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. இன்றைய நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ரெண்டும் கலந்த கலவையான நாளா இருந்தா கூட பாசிட்டிவ் அதிகமா நடக்கக்கூடிய காலகட்டம் தெரியுது. நெகட்டிவும் இருக்கு, அது ஈஸியா வின் பண்ணக்கூடிய காலகட்டம். உங்களால நினைச்சா, மனசுல ஒரு தன்னம்பிக்கை இருந்தா ஈஸியா ஜெயிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லான டே அப்படின்னு மாற்ற முடியுங்க. தனுசு ராசி நேயர்களே, நற்பவி உங்களுக்கு. சந்தோஷமா கடந்து போல வாங்க. ஓகே. மகர ராசி நேயர்களே, உஷாரோ உஷார், கேர்ஃபுல்லா இருக்கணும். சந்திரபலம் டவுனா இருக்குங்காட்டி நீங்க போற ஜாப், வியாபாரம், தொழில நம்பிட்டே இருப்பீங்க. சக ஊழியர்கள் இருக்காங்களே, நம்புவீங்க. ஆனா அவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சுணக்கமா காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க.
நீ சொன்ன மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய நடத்தையை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இல்லாட்டி நீங்க மாட்டிக்குவீங்க. அந்த உங்களை நம்பி இருக்கிற சபார்டினேட்ஸ் நீங்க சொன்னா கேட்பாங்க, ஆனா கேட்கிற மாதிரி இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை மகர ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. அதனால நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இந்த நாளை கடக்க வேண்டிய சூழலில் இருக்கிறீங்க. மகர ராசி நேயர்களே, சந்திரபலன் உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ் இருக்குங்காட்டி இந்த மாதிரி இணக்கமற்ற சூழலை உருவாக்க உண்டான வாய்ப்புகள் தெரியுதுங்க. வீட்டில் சூழலை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா இருப்பாங்க. பேரண்ட்ஸு, சகோதர சகோதரிகள், அம்மணி கூட்டம் எல்லாமே சப்போர்ட்டா இருப்பாங்க. பிள்ளை குட்டியெல்லாம் சப்போர்ட்டா இருக்கும். குடும்பம் அமோகம். தேர்ட் பார்ட்டி வியாபாரம், தொழில், வேலையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். குடும்பம் ஓகே, அங்க மைனஸா இருக்குது, பார்த்துக்குங்க. அதே சமயத்துல நீங்க நடத்துறீங்க ஒரு காரியத்தை சொல்லியிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் சொல்லுவேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு டக்குன்னு மக்கள் பொது காரியத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கோபமா இருப்பாங்க. சொல்றாரு, அங்க வசூல் பண்ணி தரேன், இங்க வசூல் பண்ணி தரேன், முயற்சியை பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் சொசைட்டியை உங்களுக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுங்காட்டி தேவையில்லாத கமிட்மெண்ட். உங்களால் முடிஞ்சா கமிட்மெண்ட்டை கொடுங்க, முடியாட்டி என்னால் முடியலையப்பா, கொஞ்சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிட்டு எஸ்கேப் ஆனால் ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா சமுதாயத்தில் ஒரு கோவப்பட்டா நம்ம மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துருன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் சில ஒரு கேஸ் நடக்குது, ஒரு வக்கீலை பார்க்க போனோம் அப்படின்னா அதை கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு ஒரு நிகழ்வை, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். மொத்தத்தில் நீங்கள் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப உஷாராக இருக்கணும். அதே போல் பிறர் மேலே ஒரு பரிதாபப்பட்டு பச்சாதாபப்பட்டு ஒரு கடனில் சைன் பண்ணுறது, ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது, நானே சாட்சிங்க அப்படின்னு அவங்களுக்கு வாரண்டி கேரண்டி கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க மகர ராசினியர்களே. இன்னைக்கு சந்திரபலன் டவுனாக இருக்கங்காட்டி நம்மளை பார்த்துக்கிறக்கே பெரிய விஷயமா இருக்கிறப்போ அடுத்தவங்க நாம் எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு ஒரு செல்ஃபிஷாக நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியோட நீங்களும் மகிழ்ச்சியாக கடந்து போயிடலாங்க. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷமா இருங்க, ஆனால் உஷாரா இருங்க. தேங்க்யூ. கும்பராசினியர்களே, நேற்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வாய்ப்பு அமோகமாக அமையுது. வேலையாக இருந்தால் புதிய வேலைக்கு உண்டான ஒரு ப்ரமோஷன், ஒரு கேரண்டியான ஒரு லைஃபுக்கு செட்டில் பண்ணக்கூடிய ஒரு வருமானம், இப்படியெல்லாம் ஏதோ நல்ல சுப செய்தி ஒன்று கிடைக்கும் போது சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸில் ஒரு கான்ட்ராக்ட் போடணும், ஒரு MOU போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அதுவும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. புதிய நண்பர்கள் பல பேர் சந்திக்க போறீங்க. அது வேலை, தொழில், வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்கு அவங்களால ஒரு பிரயோஜனமான ஒரு செய்தி, அவங்களால ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் போது தைரியமாக இருக்கலாங்க. உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் அதிக நேரம் செலவிடக்கூடிய காலகட்டம் இருக்குது. வேலை போனீங்கன்னா 4 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், அதுக்கு மேலே என்ன பண்ணுற ஓட்டுக்கு வந்துடுவீங்க. மொத்தத்தில் சாயந்தரத்துக்கு மேலே குடும்பத்துடன் ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த நாளை செலவிடக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி குடும்பத்துடன் ஒரு கோயிலுக்கோ, குடும்பத்துடன் ஒரு ஷாப்பிங்கோ, எங்காவது சினிமாக்கோ எங்காவது போயிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு அதிகமான ஒரு நேரத்தை குடும்பத்துக்காக செலவிடணும் மன எழுச்சி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக செய்யுங்க, சந்தோஷமா இருக்கலாங்க. இந்த சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போகிறீங்களோ போகலையோ, இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமோகமாக தெரியுதுங்க. உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஊக்கமான தன்னம்பிக்கையான செயல்பாடும் பப்ளிக்காகவே வெளிதெரிய போகுது. அதனால உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்கள் வேலைகள் அனைத்தும் குறித்த நேரத்தில் டைமுக்கு நடந்து முடிச்சுட்டே இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது. தப்பே வராதுங்க. உடல் நல கோளாறுல இருந்தால் கூட ரிலாக்ஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஃபுல் டே சப்போர்ட்டுங்க கும்பராசினியர்களே. போயிட்டு விட்டுங்களா? ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு மேலே என்ன சொல்றதுங்க, சந்தோஷமா இருங்க. மீனராசினியர்களே, சந்திரபலன் டவுன்வர்ட்ஸ் இருந்தால் கூட இன்னைக்கு வீட்டுக்கு நீங்கள் டைம் ஒதுக்குவீங்க. ஏமா நீ இதை கேட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போனால் போதும் ஆஃபீஸ்க்கு, வியாபாரத்தில் அவன் பார்த்துக்குவேன், பார்ட்னர் பார்த்துக்குவாங்க, தொழிலையுமே பசங்களாம் பார்த்துக்குவாங்க வா அப்படின்னு காலங்காத்தாலேயே குடும்பத்துடன் உட்கார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னமோ நேற்று கேட்டேன் ஓப்பனா சொல்லு அப்படின்னு உட்கார்ந்து பேசி காலையிலேயே ஒரு மகிழ்ச்சியை உங்களால உண்டு பண்ணக்கூடிய, அதாவது குடும்பத்தின் பொறுப்பான ஆள் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கக்கூடிய அமோகமான நாளா இருக்குது. கல்யாணம் ஆகலை அப்படின்னு அப்பா அம்மா நேற்று எதை பேசணும்னு நினைச்சீங்க, நைட்டு நேரமே தூங்கிட்டேன், வாங்கப்பா பேசலாம் அப்படின்னு காலையிலேயே உட்காந்து குடும்பத்தை பத்தி, உங்க எதிர்கால திட்டத்தை பத்தி உங்க வீட்டுல பேசுவீங்க. குடும்ப சூழ்நிலை உங்களால இணக்கமா மாறப்போகுது. மீனராசி நேயர்களே, தொழில் வியாபாரம் வேலையெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பீங்க. குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. உங்களுடைய அம்மனியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்களையும் காலையிலேயே மகிழ்ச்சி படுத்திட்டு தான் நீங்க வேலைக்கே கிளம்புவீங்க. அப்படி போனீங்கன்னா இந்த நாள் சூப்பர். அவங்களுடைய பிளஸிங், குடும்பத்தினுடைய டோட்டல் பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கிறப்போ போற காரியமெல்லாம் வெற்றி பலிதம். சந்திரபலன் டவுனா இருந்தா கூட கோச்சார பலம் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே சமயத்துல ஆக்கப்பூர்வமான வேலைகள்,
தேவையற்ற வேலைகள் உங்க கண்ணுக்கே வராது. ஆக்கப்பூர்வமான வேலைகள்ல நீங்க தனி ஆர்வம், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அந்த ஆக்கப்பூர்வமான வேலையை ஊக்கமா செஞ்சு அமோகமா அந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு தர போறீங்க. தொழிலா இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் அப்படித்தான் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு நிகர லாபம் நல்லாவே கிடைக்க போகுதுங்க. கொலைப்பட வேண்டாங்க. இன்னைக்கு நீங்க உழைக்கிறதுக்கு கடினமா உழைப்ப ஒரு முன்னிறுத்தி செய்யறதுக்கு கவலைப்பட மாட்டீங்க. உழைப்பு இருந்தா தான் வெற்றி, வெற்றி இருந்தா தான் காசு வரும், காசு இருந்தா தான் மனமகிழ்ச்சி வரும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட இன்று நாள் உங்களுக்கு வீட்டில் இருந்து கிளம்புறப்பே தோணும். அப்பேற்பட்ட அந்த தோணக்கூடிய நீங்க ஒரு உற்சாகத்தன்மையை இழக்காம இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமான தனவரவு வரக்கூடிய பணவரவு வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளா கண்டிப்பா அமையுங்க. கவலைப்பட வேண்டாங்க. அதே சமயத்துல நீங்க தேவையற்ற வேலைகளை பிறர் வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியத்துல ஒரு சக்சஸ் பார்க்க முடியாது. உங்க வேலை உண்டு, உங்க நேரம் உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னா அந்த வேலை சக்சஸ் ஆகும். தேர்ட் பார்ட்டி வேலையை எடுத்து நான் மணித்தர மாப்பிள்ள அப்படின்னு கேரண்டி கொடுத்தீங்கன்னா அது நடக்காது, பேரை கெடுத்துக்குவீங்க. அதனால அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நீங்க வாழ்க்கையில சில சமயம் பார்த்தீங்கன்னா சலிப்பு வந்துடும். என்னடா அது என்ன ரெகுலர் வேலை அப்படி இப்படின்னு சலிப்பு வரும். அந்த சலிப்புத்தன்மை வராமல் இருக்கணும்னா காலையிலேயே குடும்பத்தை நீங்க உற்சாகமா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறப்போ வேலை வியாபாரம் தொழில அந்த சலிப்புத்தன்மை வராது. அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சலிப்புத்தன்மை வராத மாதிரி கொஞ்சம் பிஹேவ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு கொஞ்சம் சோம்பலாத்தான் எந்திரிப்பீங்க. சுறுசுறுப்பா மாத்திரக்கு அவங்க சில விஷயங்கள் சொல்றதை காது கொடுத்து கேட்டீங்கன்னா சோம்பல் பறந்து போய் சுறுசுறுப்பு வந்துருங்க. சுறுசுறுப்பு வந்துருச்சுன்னா இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளா மகிழ்ச்சிகரமான நாளா மீனராசி நேயர்களுக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு.